தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். செம்பருத்தி பூ என்பது இயற்கையான தங்கப்புஷ்பம் என்று சித்தர்களாலும் முன்னோர்களாலும் அழைக்கப்படுகிறது. செம்பருத்தி பூவை செல்வரத்தை என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள். இதய நோய்க்கு செம்பருத்தி பூ நல்லதொரு மருந்தாக பயன்படுகிறது. இதய நோய் உள்ளவர்கள் இந்த பூக்களை பிடுங்கி அலசி விட்டு வெறும் வாயில் 48 நாட்கள் தின்னு வர இதய நோய் சீராகும். செம்பருத்தி பூ இதய நோய்க்கு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வரக்கூடிய படபடப்பு, வலி, இரத்த குழாய் அடைப்பு என அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும். இரத்த கொலஸ்ட்ரால் அளவை இது 22% வரை குறைக்கிறது. இரத்த கொலஸ்ட்ரால் இருப்பவர்களுக்கு இப்பூக்கள் ஒரு வரப்பிரசாதமாகும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கிறது. கெட்ட கொழுப்பையும் உள்ளே உள்ள அடைப்பையும் நீக்குகிறது. மேலும் இந்த செம்பருத்தி பூ இதழ்களின் தண்ணீரை அருந்தி வர உஷ்ணம் விலகும். கண்ணில் நீர் வடிதல், கண்கட்டி போன்ற சூட்டை கிளப்பக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது நல்ல ஒரு அருமருந்தாகும். சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் கடுப்பு போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கிவிடும். உடலில் உள்ள கெட்ட கழிவுகளே வெளியேறும். நன்றாக தூக்கம் வரும். அதனால் செம்பருத்தி பூ தண்ணீரை குடிப்பதற்கு நீங்கள் மறந்து விடாதீர்கள். செம்பருத்தி பூ கசாயம் எப்படி போடுவது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு 4 செம்பருத்தி பூ இதழ்களை அலசி விடுங்கள். இருவர் சாப்பிட வேண்டுமானால் 3 டம்ளர் தண்ணீரும், ஒருவர் சாப்பிட வேண்டுமானால் 1.5 டம்ளர் தண்ணீரும் வைத்து கொதிக்க வையுங்கள். அந்த தண்ணீர் ஒரு 2 டம்ளர் அளவு கொதிக்கும் அளவுக்கு அந்த 4 பூக்களை போட்டு கொதிக்க வையுங்கள். அந்த பூக்கள் சிறிது நேரம் கழித்து பார்த்தால் பூக்கள் வெள்ளையாகவும் அந்த நீர் சிவப்பு நிறத்திலும் மாறும். பின்பு இறக்கி வைத்து ஆற வைத்து அந்த கஷாயத்தை ஆளுக்கு 1 டம்ளராக குடித்து வரலாம். அல்லது ஒரு நன்றாக 1.5 டம்ளர் தண்ணீர் வைத்து நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணீர் 1 டம்ளர் அளவுக்கு 10 அளவுக்கு கொதிக்க விட்டு 4 பூக்களை அலசி விட்டு அப்படியே கொதிக்கும் தண்ணீரில் போட்டு அப்படியே இறக்கி கீழே வைத்து விட வேண்டும். நன்றாக ஆறியவுடன் ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த பூக்கள் வெள்ளையாகவும் பூக்களில் உள்ள கஷாயம் அனைத்தும் வடிந்து சிவப்பு நிறத்தில் தண்ணீர் இருக்கும். அதனை அப்படியே ஒரு டம்ளரில் எடுத்து தூங்க போகும் முன் நீங்கள் அறிந்து வர மேற்கண்ட அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யும். செம்பருத்தி பூக்களை அசால்ட்டாக விட்டுவிடாதீர்கள். செம்பருத்தி பூக்களை வீட்டில் வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் பயனை அறிந்து அதனை மருத்துவத்திற்கு பயன்படுத்தி பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.